फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா நல்லா இருக்கேன் நான் வந்து இப்போ செய்ய போற ரெசிபி என்னன்னா ஆந்திரா ஸ்டைல்ல கத்திரிக்காய் தக்காளி பட்டாணி கறி எப்படி செஞ்சா உங்களுக்கு இப்போ வந்து நான் காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மை சேனல் சோ தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் என்ன சப்போர்ட் பண்றீங்க எல்லாருக்கும் இப்போ வந்து நான் செய்ய போறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஹாய் फ्रेंड्स நான் இப்போ வந்து கத்திரிக்காய் பட்டாணி தக்காளி கறி செய்ய போகிறேன் இப்போ வந்து எப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் நீட்டாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணணும் எதுக்கு தண்ணியில் போட்டுட்டு வைக்கணும் எதனாலனா இது கலர் மாறிடும் தனியாக இருந்தேன்னா அதுக்காக உப்பு தண்ணி போட்டுட்டு இப்படி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன பீசஸ்க்காக கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து 2-3-4 தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் 2 பச்சைமிர்ச்சி இந்த 3 ஐட்டம்ஸ் இதில் மிக்சியில் போடணும் அதுக்கப்புறம் தேங்காய் பீசஸ்க்காக சின்ன பீசஸ்க்காக கட் பண்ணிவிட்டு தேங்காய் போடணும் நல்லா மிக்சி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ நல்லா மிக்சி பண்ணிவிட்டா அரைச்சிட்டா சாப்பிட்டா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணால் பேன் வச்சுட்டேன் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் தான் ஊற்றிட்டேன் கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன் எண்ணெய் ஊற்றதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பட்டை இலை எல்லாம் போடுறேன் இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுறதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடுகு உளுந்து ஜீரகம் இந்த 4 ஐட்டம்ஸ் இதில் போடணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் கொஞ்சம் தான் நான் வீட்டிலே செஞ்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல்லில் வந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் நான் நீட்டாக கட் பண்ணிட்டேன் கத்திரிக்காய் வந்து இது வந்து பேனில் போடணும் இப்போ வந்து கத்திரிக்காய் போடணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பட்டாணி வீட்டிலே இருக்கிற பட்டாணி நேற்று நைட் நான் ஊற வச்சுட்டேன் இது வந்து இதில் போடணும் இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து அந்த பேஸ்ட் போடணும் இப்போ வந்து அந்த பேஸ்ட் இதில் போடுற தக்காளி வெங்காயம் தேங்காய் பச்சைமிர்ச்சி இதில் போடணும் அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு இப்போ நல்லா கிரேவி மாதிரி வரணும் கொஞ்சம் சேப்பு இது அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்மெல்லு போயிடுற வரைக்கும் வந்த வரைக்கும் நல்லா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஸ்மெல்லு வருது இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் காரம் கம்மி தான் போடுறேன் எதனாலனா 3 பச்சைமிர்ச்சி போட்டேன் மிக்சியில் அதனால் கம்மி தான் காரம் போட்டேன் அதுக்கப்புறம் சால்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் ஃபுல்லாகவே திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா திரும்பி எப்படி இருக்கோ ஆமாம் நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்மெல்லு கூட போயிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் தான் எதனாலனா இது வந்து ரைஸில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது ரைஸில் இப்போது அதனால் இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு கேரேஜ் காட்டணும் அதுக்காக பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றேன்
கரம் மசாலா கொஞ்சம், தனியால பவுடர் கொஞ்சம், இந்த ரெண்டு இதில் போடணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா சூப்பரான ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில். நான் செஞ்ச கறி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், ஷேர். இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். திரும்பி கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. சூப்பரான ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணிட்டேன். Tell me somebody